நல்ல காலம் பொறந்துருச்சு, நல்ல காலம் பொறந்துருச்சு. இங்க இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு அச்சய தின் வந்துருச்சு, அச்சய தின் வந்துருச்சு. என்ன சொல்றேன்னு பார்க்கிறீங்களா? சுவிஸ் பேங்க்ல கடந்த 1 வருடத்துல மட்டும் இந்தியர்கள் வைத்திருக்கக்கூடிய வைப்புத் தொகை 3 மடங்காக அதிகரித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 37,600 கோடி ரூபாய் இந்தியர்கள் கொண்டு போய் சுவிஸ் பேங்க்ல பார்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த தகவல சுவிஸ் வங்கிகள் வெளியிட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, வருஷா வருஷம் பார்த்தீங்கன்னா, இந்தியர்கள் அங்க வைக்கக்கூடிய வைப்புத் தொகை அதிகமாயிட்டே இருக்கு. 2021ல ஒரு புதிய உச்சத்தை எட்டியது. இப்போ 2024ல அந்த ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியா குளோபல் ரேங்கிங்ல பார்த்தீங்கன்னா, 67வது இடத்துல இருந்த இந்தியா, மோடியுடைய ராஜ்யத்தில் மோடியுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்னால இன்னைக்கு 48வது இடத்துல வந்து இருக்கு. சுவிஸ் பேங்க்ல பெரிய பெரிய நாடுகள் யுஎஸ், யுகே, வெஸ்ட் இண்டீஸ் இது போன்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிகம் வைப்பு தொகை வைப்பாங்க. இப்ப அந்த லிஸ்ட்ல நம்ம இந்தியர்களும் சேர்ந்திருக்கோம். சுவிஸ் பேங்க்ல போய் அதிக வைப்பு தொகை வைக்கிறோம். இது 140 கோடி மக்களுக்கு எவ்வளவு பெருமையான விஷயம். இதுக்கு தான் சொன்னேன், அச்சேதின் வந்துருச்சு. 2014ல சுவிஸ் பேங்க்ல இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் வழிச்சு வாரிக்கிட்டு வந்து, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனுடைய அக்கவுண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன் அப்படின்னு நம்ம மோடி சொன்னார் இல்லையா? இப்ப பாருங்களேன் 3 மடங்கு ஆயிடுச்சு. ஒவ்வொரு இந்தியனுடைய அக்கவுண்ட்லயும் அவர் 25 லட்சம் ரூபாய் போடப் போறார். அப்படி சங்கிகள் இன்னும் நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா, அத பத்தி இந்த அரசாங்கம் ஏதாவது கவலைப்படுதா? அப்படிங்கிற கேள்விய நாம கேட்க வேண்டியிருக்கு. இந்த கருப்பு பண டிராமாவ பத்தி பேசறதுக்கு முன்னால ஒரு விஷயத்த நாம தெளிவுபடுத்தணும். ஸ்விஸ் பேங்க்ல இருக்கக்கூடிய மொத்த பணமுமே கருப்பு பணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா, அப்படிப்பட்ட ஒரு மாயையை 2014ல பாஜக ஆட்சிக்கு வரும்போது ஏற்படுத்துச்சு. ஸ்விஸ் பேங்க்ல இருக்கிற பணம் எல்லாம் கருப்பு பணம். எல்லாரும் திருட்டுத்தனமா கொண்டு போய் அங்க போய் வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு மாயையை ஏற்படுத்தி தான் மக்கள் மனசுல ஏதோ காங்கிரஸ் அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு ஊழல செஞ்சு அந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் ஸ்விஸ் பேங்க்ல வச்சிருக்கிற மாரி ஒரு மாயையை ஏற்படுத்தினாங்க. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா, ஸ்விஸ் பேங்க்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட்ஸ்ல பெரும்பாலான லெஜிட்டிமேட் அக்கவுண்ட்ஸும் இருக்கு. கருப்பு பணத்த தாண்டி ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட்ஸ், ஃபாரின் இன்கம் அதெல்லாம் நெறைய பேர் வந்து ஸ்விஸ் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்ல ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி லீகலா அக்கவுண்டட் ஃபார் இன்கமும் நெறைய ஸ்விஸ் பேங்க்ல இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்கு வருவோம். என்னடா சங்கிகளா, உங்க தலைவர் 2014ல சொன்னாரே, கருப்பு பணத்த எல்லாம் மீட்டு கொண்டு வந்து உங்க வங்கி அக்கவுண்ட்ல 15 லட்சம் ரூபாய் போடுவேன் அப்படின்னு சொன்னாரே, இப்போ 3 மடங்கு ஆயிருக்கே. எங்களுக்கு காசு குடுப்பாரா மாட்டாரா? 25 லட்சம் ரூபாய் வருமா இல்லையா? அப்படின்னு நாம கேட்டா, இதற்கு சங்கிகள் எவ்வளவு அழகா சப்பக்கட்டு கட்டுறாங்க தெரியுமா? மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க ஸ்விஸ் பேங்க்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட்ஸ பத்தின டிரான்ஸ்பரன்சி அதிகமாயிடுச்சு. அக்கவுண்ட் எக்ஸ்சேஞ்ச் புரோகிராம இனிஷியேட் பண்ணாங்க. இது மூலமாக 2017ல இருந்து ஸ்விஸ் வங்கிகள் தொடர்ந்து வருடா வருடம் யாரெல்லாம் அங்க அக்கவுண்ட் வச்சிருக்கிறாங்க, யாருக்கெல்லாம் ஃபாரின் இன்கம் இருக்கு, யாருக்கெல்லாம் ஃபாரின் அசெட்ஸ் இருக்கு அப்படிங்கிற விவரங்கள இந்திய அரசாங்கத்துக்கு தொடர்ந்து தெரிவிக்குது. இது மூலமாக இந்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட இருந்து வரி வசூல் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க அன்டிக்ளேர்ட் இன்கம் டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நாங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம், எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கோம், இமெயில் அனுப்பியிருக்கோம். ஆனா 2, 3 விஷயங்கள் யோசிச்சு பாருங்களேன். முதல்ல மோடி எந்த நாட்டுக்கெல்லாம் சுற்றுலா பயணம் போயிட்டு வராரோ, பின்னாலேயே அம்பானியோ, அதானியோ போயி அந்த நாட்டுல முதலீடுகள் பண்றாங்க. அதற்கு ரீசென்ட் எக்ஸாம்பிள் சைப்ரஸ் நாடு. சைப்ரஸ் அப்படிங்கிறது ஒரு டாக்ஸ் ஹேவனா கன்சிடர் பண்ணப்படக்கூடிய ஒரு நாடு. இப்போ ரீசென்ட்டா கனடாக்கு போற வழியில நம்ம சைப்ரஸ்ல ஒரு ஸ்டாப்ப போட்டுட்டு அங்கேருந்து தான் கனடாக்கு போயிருக்கிறாரு. இந்த சைப்ரஸ பத்தி ஏன் நாம இவ்வளவு முக்கியமா பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வருஷம் முன்னால அதானி ஸ்டாக் மேனிபுலேஷன் பண்றாரு, முறைகேடுகள் பண்றாரு. கணக்குல வராத நெறைய பணத்த ஷெல் கம்பெனிகள் மூலமா வெளிநாடுகள்ல பதுக்கி வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்தது இல்லையா? அந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்ல அதானியுடைய சொந்த சகோதரர் வினோத் அடானி தான் இது எல்லாத்தையும் மாஸ்டர் மைண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றாரு அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த வினோத் அடானி சைப்ரஸ் நாட்டு சிட்டிசன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமான விஷயம். இப்ப மோடி எதுக்கு சைப்ரஸ்க்கு போனாரு அப்படிங்கிறத கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். சரி இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, ஸ்விஸ் பேங்க்ல யாரு பணத்த டெபாசிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இந்தியாவுல இருக்கக்கூடிய 140 கோடி மக்கள்ல ஏழை எளிய மக்களுடைய சராசரி ஒரு நாள் வருமானம் வெறும் ரூ. 27 அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களால ஸ்விஸ் பேங்க்ல எல்லாம் எங்க காசு போட முடியும்? யோசிச்சு பாருங்க.
அடுத்தது மிடில் கிளாஸை எடுத்துப்போம். மிடில் கிளாஸுக்கு இஎம்ஐ கட்டியும், நிர்மலா மாமிக்கு வரி கட்டியுமே வரி குதிரை மாரி ஆயிட்டோம். நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா சேவ் பண்றதுக்கே பணம் இல்லங்கும்போது, அத கொண்டு போய் ஸ்விஸ் பேங்க்ல போடுறதுக்கு நம்ம கிட்ட சத்தியமா காசு இருக்காது. 3வது சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடிய பிசினஸ்மேன். இன்னைக்கு எம்எஸ்எம்இ எல்லாம் எந்த அளவுக்கு மோடி ஆட்சி காலத்துல படுத்துருச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பிசினஸுக்காக லோன வாங்கிட்டு, அந்த லோனையே கட்ட முடியாம பிசினஸ இழுத்து மூடக்கூடிய விஷயங்கள் தான் இன்னைக்கு நாட்டுல நெறைய நடந்துட்டு இருக்கு. அதனால இவங்களும் கொண்டு போய் ஸ்விஸ் பேங்க்ல பணத்த போட்டுருக்க முடியாது. அப்போ ஒட்டுமொத்த 140 கோடியில வெறும் 3000க்கும் மேற்பட்டோர் தான் ஸ்விஸ் பேங்க்ல கணக்கு வச்சிருக்கிறாங்க. எப்படி? 140 கோடியில 3000க்கும் மேற்பட்டோர் மட்டுமே தான் அங்க கணக்கு வச்சிருக்காங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள், பெரிய பெரிய செல்வந்தர்கள் தான் ஸ்விஸ் பேங்க்ல கணக்கு வச்சிருக்காங்க. சரி, நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாரி இதில் ஒரு சில கணக்குகள் நேர்மையாக கூட இருக்கலாம். அதாவது இங்க டிக்ளேர் பண்ணிட்டு நாங்க கொண்டு போய் எங்களுடைய அசெட்ஸ வந்து ஃபாரின் இன்கமா வச்சிருக்கோம், ஃபாரின் அசெட்ஸா வச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க சுவிட்சர்லாந்துல கொண்டு போய் பார்க் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா இதுல டாக்ஸ் எவேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் சொல்லலங்க. கவர்ன்மெண்ட் சொல்லுது, பிஜேபியோட பினான்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லுது, நிர்மலா அம்மா சொல்றாங்க. அப்ப டாக்ஸ் எவேஷன் நடந்திருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நியாயமா நம்ம நாட்டுக்கு வர வேண்டிய, நம்ம எக்கானமியை இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய பணத்த அன்ப்ரொடக்டிவ் காசா அங்க கொண்டு போய் அவங்க பார்க் பண்ணியிருக்கிறாங்க. இதனால நம்ம நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்போ இதுல இருந்து எந்த விஷயம் நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கே மோடி அரசாங்கம் யாருக்காக பாலிசிஸ் பண்றாங்க? இங்க இருக்கக்கூடிய மிடில் கிளாஸும் சரி, லோவர் இன்கம் குரூப்பும் சரி, பேங்க் அக்கவுண்ட் திறந்துட்டு, அதுல ஒரு ஏடிஎம்ல போய் ஒரு டிரான்சாக்ஷன் பண்றதுக்கே சர்வீஸ் சார்ஜ் கட்டிட்டு இருக்கோம். ஆனா நம்ம கட்டக்கூடிய வரி பணத்துல லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல தூக்கி தூக்கி வாரி வாரி இந்த கார்ப்பரேட் கையில குடுக்குது இந்த பிஜேபி அரசாங்கம். இந்த கார்ப்பரேட்ஸ் இந்த பணத்த லோனா வாங்கிக்கிட்டு, இத திருப்பி கட்டாம ஒண்ணு கம்பிய நீட்டிட்டு நாட்ட விட்டு ஓடி போயிடுறாங்க. அப்படி இல்லையா, இது மூலமாக கோடிக்கணக்குல சம்பாதிச்சுட்டு, அந்த பணத்த கொண்டு போய் வெளிநாட்டுல முதலீடு பண்றாங்க. அங்க சொத்துக்கள் வாங்குறாங்க. இல்ல இது போன்ற வெளிநாட்டு வங்கிகளில் இன்வெஸ்ட் பண்றாங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்கள் மட்டும் சொல்றேன். நீங்க பாருங்க, விஜய் மல்லையா, நீரவ் மோடி, லலித் மோடி, மேகுல் சோக்சி இவங்கெல்லாம் பிஜேபி ஆட்சி காலத்துல தான் இங்க கம்பி நீட்டிட்டு லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல பணத்த சுருட்டிட்டு இன்னைக்கு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டாங்க. இவங்க யாரையுமே இந்தியாவுக்கு திருப்பி கூட்டிட்டு வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்க இந்த மோடி அரசாங்கத்துக்கு வக்கில்ல. இன்னொரு பக்கம் அம்பானி, அதானி பெரிய பெரிய பாலிவுட் நடிகர்கள், செல்வந்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா யுஎஸ், யுகே, சுவிட்சர்லாந்துன்னு வெளிநாடுகள்ல போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்து மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. நீங்க இவங்களுக்காக பாலிசிஸ் பண்றீங்க. இவங்களுக்கு ஆதரவாக செயல்படுறீங்க. கார்ப்பரேட் கால்ல எல்லா கன்செஷனையும் கொண்டு போய் போடுறீங்க. கார்ப்பரேட்டுக்கு எல்லா சப்சிடிஸும் குடுக்குறீங்க. இதனால பெனிஃபிட் அடையக்கூடிய கார்ப்பரேட்ஸ் நாட்டுக்காக திரும்பி ஏதாவது பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஏன் பண்ணல? ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கிளைமேட் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இங்க தொழில் வளர்ச்சிக்கான ஒரு சுமூகமான சூழல் இல்ல. குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப மோசமா இருக்கு. எவ்வளவுதான் டாக்ஸ் கட்டினாலும் ஒழுங்கா ரோடு போடுறது இல்ல. எல்லா ட்ரெயின்லயும் ஆக்சிடென்ட் ஆகுது. போற பிளைட் எல்லாம் நிப்பாட்டி வைக்கிறீங்க. இப்படி எந்தவித அடிப்படை வசதிகளும் மக்களுக்கு பண்ணி கொடுக்காத நேரத்துல நாங்க ஏன் சம்பாதிச்ச பணத்தை இங்க வைக்கணும்? யாங்க கொண்டு போய் வெளிநாட்டுல வச்சா அட்லீஸ்ட் எங்க சொத்து பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல மோடியுடைய நெருங்கிய நண்பர்கள்லாம் மோடி கிட்ட இருந்து இந்த மாதிரி பாலிசி பெனிஃபிட்ஸ வாங்கிக்கிட்டு இவங்க சம்பாதிச்ச பணத்தை கொண்டு போய் வெளிநாட்டுல வைக்கிறாங்க. ஆனா இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் மீது இடி, ஐடி, சிபிஐ இதெல்லாம் ஏவி விட்டு தேவையில்லாத அச்சுறுத்தலை கொடுத்துட்டு இருக்கு மோடி அரசாங்கம். இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட இந்த ஸ்விஸ் பேங்க் அக்கவுண்டும் இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கேம் மாதிரி ஒரு பெரிய ஸ்கேம் தான். மோடி அரசாங்கம் என்ன சொல்லுது? நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்விஸ் பேங்க் கிட்ட இருந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்றோம். ஒவ்வொரு வருடமும் இந்த ஸ்விஸ் பேங்க் யாரெல்லாம் அக்கவுண்ட் வச்சிருக்காங்க, எவ்வளவு பணம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எங்களுக்கு குடுக்குது அப்படிங்கறத இவங்களே சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, தேர்தல் பத்திரம் ஸ்கேம் நடந்தது இல்லையா? அந்த நேரத்துல இந்த மோடி அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்கள் அந்த டீடைல்ஸ் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்சது. ஒரு இடத்துக்கு இடியோ, ஐடியோ அனுப்பி ரெய்டு பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் அந்த கம்பெனிட்ட உருட்டி மிரட்டி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக கட்சிக்கு நிதி வாங்க வேண்டியது. இதையே இந்த ஸ்விஸ் பேங்க் விஷயத்திலயும் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? வருஷா வருஷம் இந்த ஸ்விஸ் பேங்க் யாரெல்லாம் அக்கவுண்ட் வச்சிருக்காங்க, எவ்வளவு கணக்குல வராத பணம் இருக்கு அப்படிங்கறத இந்திய அரசாங்கத்துக்கு தெரிவிக்குது. உண்மையிலேயே நீங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கிறீங்க, உண்மையிலேயே நீங்க வெளிப்படையாக இருக்கிறீங்கன்னா,
ஒவ்வொரு வருஷமும் யார் அக்கவுண்ட் வச்சிருக்காங்க, எவ்வளவு வச்சிருக்காங்க, இத நேர்மையா வச்சிருக்காங்களா, இல்ல இல்லீகலா வச்சிருக்காங்களா, கணக்குல வந்த பணமா, வராத பணமா, இது எல்லாத்தையும் பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டியது தானே! நாம கட்டக்கூடிய வரி பணத்துல இருந்து தானே அவங்களுக்கு லோன் குடுக்குறீங்க. அப்ப ஏன் உங்ககிட்ட அந்த முழுமையான வெளிப்படை தன்மை இல்ல? ஆனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன வச்சு, அவங்கள உருட்டி மிரட்டி, அவங்க கிட்ட இருந்து நீங்க கட்சி நிதி அப்படிங்கிற பேர்ல காசு வாங்கி கல்லா கட்ட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது என்ன நிச்சயம்? நாங்க எப்படி இத நம்புறது? இவ்ளோ கேள்விகளையும் நியாயமா பார்த்தா, இங்க இருக்கக்கூடிய மீடியா கேட்டிருக்கணும். ஆனா இங்க இருக்கக்கூடிய வெக்கங்கெட்ட சங்கிகள், மோடி என்ன பண்ணாலும், அதை நியாயப்படுத்தும் விதமாக இங்க நம்ம கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த காணொளிக்கிடையே எத்தன சங்கிகள் வந்து என்ன திட்டுறாங்க அப்படிங்கிறது நீங்களே பார்த்துக்கங்க. ஆனா ஒரு விஷயம் மக்களே, தொடர்ந்து கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய மோடி அரசாங்கம், இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஏழை, எளிய, நடுத்தர மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிற பேர்ல நம்மளெல்லாம் ஏடிஎம் வாசல்ல நடையோ நடையா நடக்க வச்சாங்க. அப்ப சொல்லப்பட்ட காரணம், கருப்பு பணத்த ஒழிக்க போறோம். ஒரு 50 நாள் என் கூட கோஆப்பரேட் பண்ணுங்க. அப்படி நான் கருப்பு பணத்த ஒழிக்கலன்னா, என்னை தூக்கிலிடுங்கள் அப்படின்னு மோடி பேசினாரு. இன்னைக்கு அத சொல்லி 10 வருஷம் ஆகப் போகுது. இன்னமும் கருப்பு பணம் ஒழிஞ்ச பாடு இல்ல. மாறாக நமக்கு அச்சய தின் வருதோ இல்லையோ, சுவிட்சர்லாந்துக்கு அச்சய தின் அமோகமா வந்திருக்கு. அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் என்னைக்கு நீங்க கேள்வி கேட்க போறீங்க? நன்றி. வணக்கம்.